அவனுக்கு அறிவு இல்லாத போட்டோமா, உங்களுக்கு அறிவு வேணும்ல. அவன் பொம்பளை பொறுக்கி, உங்களுக்கு அறிவு வேணாமா? அப்போ நீங்களும் உடன் போறீங்கன்னா அப்போ நீங்க யாரு? பொம்பளை பொறுக்கி, அவ்வளோதானே. அதான் நான் சொல்கிறேன்லம்மா, இவங்களுக்கு 44 வயசு ஆயிடுச்சு. ஏற்கனவே வந்து ஒருத்தரோட வந்து நிச்சயதார்த்தம் நடந்து அதுவும் கூட நடக்காமல் போயிடுச்சு. சரிங்களா? அதுக்கு காரணம் அவங்களே சொல்கிறாங்க. நிச்சயதார்த்தம் நடந்து உண்மை. ஏன்னா அவர் வந்து கண்டிஷன் போட்டார். இது எப்படி லாஜிக்காக, என்ன கண்டிஷன்னா, திருமணத்துக்கு பிறகு வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் போட்டார். அதனால் நான் வந்து அதை என்கேஜ்மெண்ட்டோடு நிறுத்தினேன். நான் கேட்குறேன், என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி தானே இதெல்லாம் பேசுவாங்க? என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி தானே பேசுவாங்க? நீங்கள் சினிமா என்கேஜ்மெண்ட்டு தான் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் யாராவது நடிக்கக்கூடாது சொல்லுவாங்களா? சார் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிக்கக்கூடாது சொல்லியிருப்பான். கல்யாணம் ஆன பிறகு இந்த சுச்சுவேஷன் மாறுது, குழந்தை குட்டி இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நடிக்கக்கூடாது சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி தானே சொல்லுவான், நமக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும் போது இனிமேல் நீ கல்யாணத்தில் இனிமேல் நீ வந்து சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படி தான் சொல்லுவான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே போய் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு, முடிஞ்ச பிறகு இவர் நடிக்கக்கூடாதுன்னு என்ன சொன்னார். அப்போ நான் வந்து நிறுத்திட்டேன். அதுவே போய்